அவர் தனுஷ் சார் பயங்கரமான நடிகர். அவர்கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணணும், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை. நடிகனா இப்படிலாம் சூஸ் பண்ணணும், இப்படி தான்ப்பா கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அஜித் சார் வச்சு ஒரு ரேசிங் ஃபிலிம் பண்ணணும். செம காம்பினேஷன். ஆமாம், அந்த நிக்கிலோட வச்சு ஒரு ஃபிலிம்லாம் பண்ணியிருப்பாங்க, செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஃபிலிம் வந்து தமிழில் இவரை வச்சு தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஒரு ஆசை இருக்குது. அவங்கள மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் வந்து அந்த ரேசிங் சம்மந்தமான ஸ்கிரிப்ட் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கணும். எல்லா விஷயமும் நீங்கள் கரெக்டாக பயங்கரமாக தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய ஃபீல்டு. அது ப்ராப்பர் ஸ்டடியோடு கொண்டு போகலன்னா நமக்கு. ஜமா படத்துக்கு பெரிய பலம் அப்படின்னு நான் பார்க்குறது வந்து இளையராஜா சாரோட மியூசிக். ஸோ அவர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணீங்க, அவர் என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம்? ஸ்டோரி அவர்கிட்ட நம்ம சொல்லவே இல்லை. அதாவது சொன்ன மாதிரி பைலட் வீடியோ ஒன்று ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த பைலட் வீடியோ காமிச்சோடனே சார் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே கேட்கவே இல்லை சார், ஒரே வார்த்தை கூட பேசல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நிறைய இடங்களில் கதை சொல்ல முயற்சி பண்ணியிருப்போம், பெரிய இடங்களில் ஒர்க் பண்ணல, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணல, என்ன பண்ண போகிறோன்னு. பட் அவர் எதுவுமே கேட்கல. அவர் பார்த்தினோட கதை மேபி அந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே அவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய லவ்வாக இருக்கலாம். அவார்ட் இந்த படங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குற படங்கள் இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்கும்? ஒரே மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கவே இல்லைங்க. இங்கே இது வேணால் நீங்களும் சொல்ல முடியாது, அது வேணால் நாங்களும் சொல்ல முடியாது. அந்த பேலன்ஸ் தான் வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து வேற ஒரு தளத்தில் வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா நமக்கு வர்ற இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி அதோட கிளாஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கம்பேரிட்டிவ்லி எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ அனுராக் கஷ்யப் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கேருந்து நான் என்னோட ரூட்டடான விஷயங்கள் எடுக்கிறேன்னா அவர் பாலா கிட்டேருந்து எடுக்கிறேன், சசிகுமார், சுப்பிரமணியபுரம் இதுலேருந்து பார்த்துட்டு இவங்க பாலாவோட நான் கடவுள் பார்த்துட்டு என்னடா இது, நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் பனாரஸை நம்ம கூட இந்த அளவுக்கு இது பண்ணவே இல்லை, இங்கேருந்து தமிழ் லேண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இப்படி காட்டியிருக்காரு. ஸோ நம்ம ரூட்ஸுக்கு திரும்ப போய் படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா. அதுதான் இங்கே பல ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நம்மளோட ஆர்ட் ஃபிலிம்ஸ் வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணும். நான் வெல்கம்ண்ணா. முதல்ல பெரிய வாழ்த்துக்கள். 2025 பாட்டில் ராதா வெற்றியோடு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ படத்தை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷோக்கு என்னை கூப்பிட்டதுக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டில் ராதா 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி ஒரு ஃபிலிம் வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியான நோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா 2024 ஜமா, 2025 அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலான்னும் போது பாட்டில் ராதா வந்து ஒரு மச் நீடட் ஸ்டார்ட்டாக இருக்குது. இவந்தோ ஒரு பெரிய ரோல் இல்லை அப்படின்னாலுமே அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்குள்ளே நம்மளால் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு காமிச்சதும் நமக்குமே வந்து அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருக்குது. ஸோ அடுத்த ஃபிலிம் கோயிங் ஃபார்வர்டுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லைண்ணா, நீங்கள் பண்ணுற ரோல் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ரோலாக தான் இருக்கும். இந்த பாபு கேரக்டருமே அப்படி தான் வந்துட்டு போயிருக்கும் படத்தில். ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஜமா படத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டதாக கேள்விப்பட்டோம். அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்காக நீங்கள் நிறைய இது பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கேரக்டர் எப்படி நீங்கள் வடிவமைச்சிங்க? அவர் டைரக்டர் சொல்லிட்டார் ஒரு கேரக்டர் உங்ககிட்ட, அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? ஆமாம், இது எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி ஜமாக்கு முன்னாடியே நடந்த படம் தான் இது. ஜமாக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் முன்னாடியே இது பண்ணது. டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து செலக்ட் பண்ண ஒரு பர்சன்னா நான் தான். ஏன்னா அவர் தினகர் சாரோட வந்து நான் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். 2013 அவர் ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் லீடாக நடித்தேன். அதுலேருந்தே அவர் கூட ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. ஸோ அவர் சொல்லிட்டே இந்த படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னோடனே எல்லாம் ப்ரொடக்ஷன் ஓகே ஆனோடனே இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே வந்து எனக்கு கொடுத்துட்டார். ஏன் கொடுத்தாருன்னா இதுக்கான ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அவருக்கு அந்த வச்சிருந்த ரெஃபரன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. இந்த மெஷினிஸ்ட் படத்தில் அந்த கிறிஸ்டியன் பேல் மாதிரி அந்த எலும்புலாம் தெரிகிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டார். சார் இது ரொம்ப டிஃபிகல்ட் இதை அச்சீவ் பண்ணுறது, பட் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக வர முடியுமோ. ஏன்னா அப்போ அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது ரொம்ப சப்பியாக இருந்தேன். ஸோ 83 கிலோ 84 கிலோ கிட்டே இருந்தேன். அதுலேருந்து வெயிட்டு குறைச்சி நீங்கள் அவன் 24 மணி நேரமும் குடிக்கிற ஒருத்தன். அவனுக்கு வந்து சாப்பாடு முக்கியம் கிடையாது, எதுவும் முக்கியம் கிடையாது, அவனுக்கு ஃபேமிலி கிடையாது. அதனால் வெறும் குடி மட்டுமே இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது, ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. ஏன்னா வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே அதோட அந்த டிப்ரெஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். இதுலேயுமே வந்து ரொம்ப ஹெவியான டயட் வேறு, சாப்பாடே சுத்தமாக இருக்காது, வெறும் காய்கறி சிக்கன் அந்த மாதிரி. இது ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறது, சைக்கிளிங்கு, ஸ்விம்மிங் இந்த மாதிரி இருக்கும். அந்த தாடி வளர்க்குறதும் சரி, அந்த முடி வளர்க்குறதும் அது ஒரு மாதிரி உங்களை டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ளே போட்டு பயங்கரமாக இது பண்ணிவிடும். நிறையா டாஸ்மாகில் போயிட்டு
அந்த பெர்சன்ஸ் வந்து வெளில இருந்து ரீட் பண்ணுறது, நோட் பண்ணுறது, அவங்க என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பாடி லாங்குவேஜஸ் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணும்போது, சின்ன சின்னதாக ஒரு ஒரு நுவான்சஸ் ஒன்று ஒன்றா பிடிச்சி அது வந்து டேரக்டர் கிட்ட ஒரு ஒரு வாட்டியும் நடிச்சு காமிச்சு, சார் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு ஒரு பயங்கர ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்காக இருந்தது. அது எண்ட் ஆஃப் த டே அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே அவ்வளோ நம்பகத்தன்மையாக இருந்தது காரணம் வந்து அது ஒரு பெரிய கொலாபரேட்டிவ் ஒர்க்காக தான். பாட்டு ராதா படத்துல குரு சோமசுந்தரம், ஜான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அண்ணன் எல்லாருமே ஒரு மாரி நடிப்புல பயங்கரமா பண்ணக்கூடியவங்க தான். அவங்க கூட நடிக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு அதிகபட்சமா வந்து இவர் கூட சோமு சார் கூட தான் வந்து காம்பினேஷன் இருந்தது. அவர் ஜான் விஜய் சாரோட ஒரே ஒரு சீன் மட்டும் தான் இருந்தது. மாறன் கூட காம்பினேஷன் வந்து லாஸ்ட்ல வரும். அதுவுமே பெரிய காம்பினேஷனா இருக்காது. சோமு சாரோட நடிக்கிறது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவரு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு ஒரு மொரட்டு நடிகர் அவரு. அ அவர் கூட நடிக்கிறது வந்து நமக்கு எப்பயுமே வந்து நம்ம ரெடியாவே இருக்கணும். ஏன்னா, அந்த மாரி நடிகர்கள் வந்து அப்படியே ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதுமே, இல்ல டைரக்டர் சொல்றதுமே அப்படி இல்லாம, புதுசா ஒண்ணு ஆன் ஸ்பாட்குள்ள ஒண்ணு கொண்டு வருவாங்க. அதுக்கு நீங்க ரெடியா இருந்து அத ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்களும் நல்லா நடிக்கிற மாரி தெரியும். அத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப அவங்க முன்னாடி நீங்க டம்மி ஆயிருவீங்க. அது ஒரு சிலர்லாம் சூப்பரா சொல்லுவாங்க. தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க அப்படின்னு. அந்த கேப் தான் அந்த அவங்க சஞ்சனா, அவங்க குரு சார்லாம் வந்து ஒரு கேப் விட்டிங்கன்னா, உங்கள நம்ப அங்க அந்த சீன்ல இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ, நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். அதே சமயத்தில பயங்கர லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவரு. அவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் தியேட்டர்ல இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுப்பார். ஆக்டிங்கில என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் இது பண்ணணும். அதான் ஒரு நெறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தேன். கிளிசரின் எப்படி வைக்கிறதுன்னு கூட அவ்வளோ அழகா சொல்லிக் குடுப்பாரு. நல்லா இருந்தது. ஒரு ஒரு நடிகர்னா எவ்வளோ கான்ஷியஸா இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்ன சொல்றது, ரெடியா இருக்கணும். ஏதோ ஏதோ ஒண்ணு வரும். அத அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்கணும். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களோட பண்ணது. நான் இன்னைக்கு 2024 உங்களுக்கு ஜமா ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து பாட்டில் ராதா. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியுது. ரொம்ப ஃபேமஸா நீங்க பேசப்பட்டிருக்கீங்க. நெறைய இன்டர்வியூ குடுத்துருக்கீங்க. பட் பாரி அவரோட சினிமா கெரியர் எப்போ ஆரம்பிச்சது? எங்க ஆரம்பிச்சது? 12 வருஷ தமிழ் சினிமா கெரியர். பயத்திலயும், தயக்கத்திலயும் ஆரம்பிச்ச ஒரு கரியர் தான் இது. ஏன்னா நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் நானு. இங்க ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சேன். பிடெக் ஐடி முடிச்சுட்டு, என்ன பண்றதுன்னு தெரியல. இன்ஜினியரிங் மேல ஒரு பெரிய விருப்பமோ என்னவோ இல்ல. படிக்க சொன்னாங்க. ஆமா. அப்படித்தானே? இத கேட்டா எங்க அப்பாலாம் பயங்கர டென்ஷன் ஆவாரு. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சாரு. இப்போ வந்து நம்ம சொல்றோம். பட் அப்ப அது வரும்போது எனக்கு எப்புட்றா இன்ஜினியரிங்ல எக்ஸெல் பண்றது? நமக்கு அதுக்கான ஒரு வழியே தெரியலன்னும் எனக்கு சினிமா மேல ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அப்ப வெறும் பிளைண்டா அப்படி போயிட்டு ஆக்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணவன் தான். மைம் கோபி அண்ணா கிட்ட ஜாயின் ஓகே. பண்ணவன் தான். ஸோ அங்க இருந்தம்போதே எனக்கு ஒரு 1 வருஷம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு பயம் வந்து வீட்ல சொல்லவே இல்ல. ஓகே. நான் சினிமா ட்ரை பண்றேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். அப்பப்போ ஒரு ஐடி கம்பெனி பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போம்போது, இல்ல எவனா இன்டர்வியூ போறேன்னா, அப்பப்போ ஒரு பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுப்பேன். இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருக்கேன், சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி எதனா வீட்ல எதனா சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது தான் எங்க வீட்ல சொன்னேன். அந்த ஓகே. மாரி சினிமா ட்ரை பண்றேன். நெருங்கி வா முத்தமிழ். நெருங்கி வா முத்தமிடாதே ரிலீஸ் ஆகும்போது தான், வீட்டுக்கு வந்து நான் சினிமா ட்ரை பண்றேனே தெரியும். படம் ரிலீஸ் ஆக போகுது. என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இவ்வளோ நாள் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்பப்போ ஒரு ஹிண்ட் குடுத்துட்டே இருந்தேன். ஃபுல் ஃப்ளெட்ஜா சொன்னது வந்து அப்பதான். அப்ப ரிலீஸ் ஆனப்போ கூட வீட்லலாம் பெரிய நம்பிக்கை இல்ல. எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம எங்கேயாவது திருவண்ணாமலை உள்ள ஒரு கிராமத்துலேருந்து வரோம். சுத்தமா சினிமா பேக்ரவுண்டுன்னு இல்ல. யார்ரா சினிமாக்கு தெரிஞ்சவங்கன்னா யாருமே கிடையாது. எப்படி இவன் எக்ஸெல் பண்ண போறான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பயம் இருக்கும் வீட்ல. அந்த பயம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படியே வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் ரம்முன்னு ஒரு படம். அவர் சாய் பரத் கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்ப அவர் நெறைய டைரக்ஷன் விஷயங்கள் வந்து பயங்கரமா சொல்லிக் குடுத்தாரு. மைம் கோபியன் ஆக்டிங் விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுத்தாரு. இது 2த்தோட ட்ராவல் அப்படியே சின்ன சின்னதா நெறைய படங்கள். ஆனா வந்து ஒரு பயங்கரமான பயம் இருக்கிற ஸ்டேஜ் தான். என்னடா பண்ண போறோம் லைஃப்ல? ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோம். சின்ன சின்னதா பண்ணின்னே இருக்கோம். ஒண்ணுமே இருக்க மாட்டேன்தே அப்படின்னு. நாளைக்கு நம்ப யார் நமக்கு வாய்ப்பு குடுப்பான்னு தேடி பார்த்தா கூட ஒரு 4, 5 பேர் கூட இருக்க மாட்டாங்க. யாருனா ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அவங்களுமே நம்மள மாரி வாய்ப்பு தேடுறவங்களா இருப்பாங்க. நம்ம ஆக்டிங் சான்ஸ் தேடுவோம். நமக்கு சான்ஸ் குடுக்குற டைரக்டர்ஸ் சான்ஸ் தேடுவாங்க. அப்படி ஒரு நாள் அது நடந்தது தான் பாட்டில் ராதா நடந்தது தான். பாட்டில் ராதா இல்லன்னா வந்து ஜமாக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு வந்திருக்காது. ஏன்னா திரும்ப நம்ப என்னடா பண்ண போறோன்ற ஸ்டேஜ்க்குள்ளேயே இருக்கும்போது, ஒண்ணுமே இது பண்ண மாட்டோம். ஏதோ ஒண்ணு நமக்கு லைஃப்ல ஓரளவுக்கு ஒரு சின்ன இது கிடைச்சதுனா கூட அத புடிச்சு வந்துடலாம் அப்படிங்கிறது தான். அப்படிதான் ஜமா நடந்தது. ஜமா அப்படிங்கிறது வந்து
ஆ ரொம்ப எப்படி சொல்றது? எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அண்டு வந்து நான் முன்னாடி உங்ககிட்ட பேசும்போது சொன்னது தான். என் ஊர் தர்மபுரி. ஸோ அங்க இப்போ வரைக்கும் நாடகம் அது அப்படிதான் சொல்லுவோம். தெருக்கூத்து தான் ரொம்ப ஃபேமஸா பார்த்துட்டு இருக்காங்க. என் ஃபேமிலி உட்பட அவங்களுக்கு நான் அந்த படத்த தனியா போட்டு காமிச்சேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்க ரியலாவே நீங்க ஒரு தெருக்கூத்து கலைஞரா தான் இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. அப்படிதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் அது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்க டெய்லி பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் ஒரு படமா வருது. அவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. அது அவங்க அதே மாரி தான் ரசிக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதா இருந்துச்சு. ஸோ அந்த ஐடியா எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துச்சு? ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ உங்களுக்கு அந்த படத்த அங்க வீட்ல ஸ்க்ரீன் பண்ணி காட்டணும்னு நெனச்சதுக்கே வந்து ரொம்ப நன்றி. தெருக்கூத்து கலைஞனா அவங்க நெனச்சதும் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டா தான் பார்க்குறேன். இந்த மாரி கிரெடிட்ஸ் தான் நான் வந்து ரொம்ப 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 பெரிய கிரெடிட்ஸா பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும்போதே, அ இந்த படம் வந்து நம்ப நல்லா பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. தப்பா பண்ணிடக்கூடாது. நம்மள பார்த்து இவன் சுத்தமா செட்டே ஆகலையே, ஏதோ சம்மந்தமே இல்லாம இருக்கானே, ஒட்டாம இருக்கானே அப்படிங்கிற மாரியும் சொல்லிடக்கூடாது. தெருக்கூத்த வந்து சம்மந்தமே இல்லாம காட்டிட்டான். அதுக்கும் இதுக்கும் லிங்கே இல்ல அப்படிங்கிற மாரி காட்டிட்டான் அப்படிங்கிறதும் கூடாதுங்கிறது தான் என்னோட மெயின் அஜெண்டா. இந்த படம் ஓடணும், இந்த படம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் செகண்டரி அஜெண்டாவா தான் இருந்தது. எனக்கு அந்த பிரைமரி அஜெண்டா வந்து உண்மைய வந்து உண்மையா காட்டணும் அப்படின்னு. தெருக்கூத்து பேக்ட்ராப்ல இருந்து தான் நான் வரேன். என்னோட ஃபேமிலியில வந்து என் மாமா எல்லாருமே ஒரு ஜமா வச்சிருக்காங்க. நெறைய பார்த்துருக்கேன். மாமா ஒருத்தர் இருக்காரு. அவரு பெண் வேஷம் போடுறவரு ஒருத்தர் இருக்காரு. அவர வந்து அங்க தெருக்கூத்து ஆட்களோட இருக்கும்போது அவரு எப்படி வேணா இருக்கலாம். அவர ட்ரீட் பண்ற விதம் வேற மாரி இருக்கும். என்னவா இருக்கும். ஏன்னா பிகாஸ் அவரோட திறமைய வச்சு அங்க இது பண்ணுவாங்க. பொதுமக்களா வரும்போது, சொந்த பந்தமா வரும்போது அவரோட ட்ரீட்மெண்ட் வந்து வேற மாரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு கூத்து கலைஞன் தானே, ஒரு இந்த இதெல்லாம் அந்த டெர்மே சொல்லுவாங்கல்ல, கூத்தாடி தானே அப்படின்னு. அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் இருந்தது. பட் அந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து எனக்கு ஒரு மாரி உறுத்தலா இருந்துச்சு. சரி, ஏன் இத நம்ம ஃபிலிமா பண்ணக்கூடாது? அப்படிங்கிற ஐடியால ஆரம்பிச்சது ஓகே. தான் வந்து ஜமா. இன்னொன்னு மெயினா ஒரு செல்ஃபிஷான ரீசன் வந்து, பாரி வந்து நல்ல நடிகன்னு தெரியணும். அதுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் எடுத்து பண்ணணும். நம்ம நார்மலா பண்றத விட சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து பண்ணோம்னா, நம்ம ஸ்கில்ல காட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணது தான் ஜமா. அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையா இருக்க முடியுமோ, அந்த தெருக்கூத்து கலைஞர்கள பத்தி, அது எங்க மாமாவோட லைஃப்ன்னு மட்டும் இல்லாம, நெறைய பெண் கலைஞர்கள போயிட்டு நாங்க வந்து பேசினோம். அவங்க கிட்ட வந்து குறைகள் என்னவா இருக்கு? கவலைகள் என்னவா இருக்குன்றது எல்லாத்தையுமே எடுத்து அத அட்ரஸ் பண்ணணும். அது எப்படின்னா ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா, தெருக்கூத்துன்னு எடுத்தாலே, திரும்ப இப்ப தெருக்கூத்து வச்சு ஒரு படம் பண்ணாலே, அந்த ஆம்பள வேஷம் போடுறவங்க தான். ஓகே. எஸ். அந்த கர்ணன் போடுறவங்களோ, இல்ல அர்ஜுன் அர்ஜுனன். போடுறவங்களோ, இவங்கள தான் மெயினா வச்சு இது பண்றாங்க. அத தள்ளி வச்சுருவோம். இந்த விஷயத்த எடுத்து பண்ணுவோம். இது இது செகண்டரி தான் அப்படிங்கிற மாரி எடுத்து பண்ணது தான் இந்த படம். நெறைய பேருக்கு கனெக்ட் ஆகுறதுக்கு ரீசனாவும் அதுதான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன் நான். ஏன்னா நீங்க சொன்ன மாரி அந்த ராஜபட்டா கேரக்டர் பண்றத விட, இந்த மாரி கேரக்டர் பண்றவங்க தான் நெறைய வந்து வில்லேஜ் சைடு வந்து கனெக்ட் ஆகுறாங்க. அத நீங்க கரெக்ட்டா அந்த மீட்டர புடிச்சிருக்கீங்க. முக்கியமா சேத்தன் சார நீங்க யூஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்துச்சு. விடுதலைக்கு அப்புறமா அவர் அதிகமா திட்டு வாங்குனது வந்து இந்த படத்துல தான் வாங்கியிருப்பாரு. ஸோ அவர எப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணீங்க? அண்ட் அந்த கேரக்டர் எப்படி வடிவமைச்சீங்க? ரொம்ப பெரிய குழப்பத்துக்குள்ள இருந்தோம். அந்த கேரக்டர் யார் வந்து போலான்னு. ஒரு 2, 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது. அ ஒரு 2, 3 பேர் அப்ரோச் பண்ணோம். அ ரொம்ப சின்னதா இருக்கு இந்த ரோலு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் யோசிச்சேன் சின்னதா இருக்கா? நான் இத வச்சு தானே கதையே பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி இருந்தது. கடைசி வரைக்குமே ஒரு குழப்பத்துக்குள்ளாலவே இருந்தது எனக்கு. ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா, நடிப்புங்கிறது இங்க யார் மேலயுமே வந்து ஒரு பெரிய டவுட்லாம் கிடையாது. நம்ம அப்ரோச் பண்ணாலும் அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஆக்டர்ஸ் தான் இது பண்ணோம். அவங்க எல்லாமே லெஜெண்ட்ஸ் தான். நம்ம தமிழ் சினிமால பிரில்லியன்ட்டான ஆக்டர்ஸ் தான். ஆனா அது தெருக்கூத்தும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா, நான் வாத்தியாரா காட்டுறேன். வாத்தியாரா காட்டும்போது அதில நம்ம டயலாக்கே வச்சிருக்கோம். இவரு இது பண்ணுவாரு, அப்படி இந்த வேஷம் போடுவார், அந்த வேஷம் போடுவார். ஒரு மிகப்பெரிய கலைஞன், திருவண்ணாமலை மாவட்டத்தில ஒரு முக்கியமான கூத்து கலைஞன் நம்ம சொல்லும்போது, அத வந்து ஓரளவுக்காவது வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். எனக்கு ஃபிசிக்கலாவும் என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு ஃபிசிக்கலா ஒரு நீட் இருந்துச்சு. ஃபிசிக்கலா என்ன நீட் இருந்துச்சுன்னா, அவரு கிட்ட வந்து மிரட்ட வந்தாருன்னா, ஆடியன்ஸுக்கு ஐயோ! அடிச்சு கிடிச்சு போயிட போறான் அப்படின்ற அந்த ஒரு பயம் வரணும். அந்த ஒரு ஃபிசிக்கலா அந்த இது இருக்கணும். இது எல்லாமே யாருன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய டவுட்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் தான் எங்க அப்பா திடீர்னு விடுதலை படம் பார்த்துட்டு இருக்கும்போது, "அப்பா இவரு சூப்பரா இருப்பாரு" அப்படின்னு சொன்னாரு. சொன்னோனே, "ஆமால்ல கரெக்ட்" அப்படின்னு சொல்லி சார் கிட்ட அப்ரோச் பண்ணோனே, உடனே நான் அதுக்கு ஒரு பைலட் பண்ணியிருந்தேன். பைலட் அனுப்பிச்சோனே சார் வந்து அதில இன்ட்ரஸ்டடா கண்டிப்பா நம்ம கதை கேட்கலாம். நான் கூர்க்ல இருக்கேன். வந்தோனே கேட்குறேன்னு. வந்தோனே கதை கேட்டாரு. கதை கேட்டோனே அவருக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. உடனே வந்து அவர் தெருக்கூத்து ரிஹர்சல் வந்து ஆரம்பிக்கலாம், இது பண்ணலான்னாரு. அவரு விடாது கருப்புல வந்து அந்த சாமி கருப்பு சாமி இது போட்டிருக்காரு. அதனால அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, அந்த பாடி லாங்குவேஜ் பிடிக்கிறதுக்கும், அந்த நடை பிடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. இன்னொன்னு வந்து அவர் பயங்கரமான சிங்கர்.
அது பல பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. சூப்பரா பாடுவாரு. ப்ராப்பரா மியூசிக் கத்துக்கிட்ட ஒருத்தரு. அதனால வந்து அவருக்கு மியூசிக்கும் தெரிஞ்சது. அந்த நடையும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த கேரக்டருக்குள்ள வந்து ஈஸியா வந்து வந்துட்டாரு. இன்னொன்னு சேத்தன் சார் மாரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆக்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அவ்ளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டரு. ஆனா முழுசா வந்து டைரக்டர் கிட்ட வந்து தன்னை குடுப்பாரு. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க என்ன உங்களோட விஷன் என்னவோ அந்த விஷனுக்கு வந்து 100% சப்போர்ட் பண்ற ஒரு ஆக்டர். அது ஏன்னா நம்ப இவ்ளோ படங்கள் சின்ன சின்னதா நடிச்சிருக்கோம். இன்னொன்னு அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நெறைய நடிகர்கள கடந்து வந்திருக்கோம். அப்படி நான் பார்த்ததிலேயே வந்து தன்னை முழுவதுமா 100% டைரக்டர் கிட்ட குடுக்குற ஒரு ஆக்டர் வந்து சேத்தன் சார தான் நான் பார்த்தேன். அதனால தான் அவரோட ரோல் எல்லாமே பேசப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். 100% ஏன்னா நம்பளே இப்ப நானே ஒரு விஷயம் யோசிச்சு நானே பண்றேன் அப்படின்னா, எல்லாத்துலயுமே நான் மட்டும் தான் தெரிவேன். எஸ். கண்டிப்பா. நாம அப்ப டைரக்டர்ஸ் வந்து நமக்காக அவங்க மெனக்கெட்டு பல விஷயங்கள் யோசிச்சு, பல வாட்டி அத ரீரைட் பண்ணி, ஒரு கேரக்டர அழகா வடிவமைச்சு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அதுல முழுசா நம்பள வச்சுட்டோம்னா நம்ம மட்டும் தான் தெரிவோம். அதுல அவங்களுக்கு குடுத்துட்டோம்னா அந்த கேரக்டரா தெரியும். நமக்காக தான் அவங்க அவ்வளோ வொர்க் பண்றாங்க. ஸோ அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது வந்து ஒரு நடிகனுக்கு வந்து பெரிய இதுன்னு எனக்கு இப்ப பாட்டில் ராதாலே எனக்கு அதான். எவ்ளோ இதுல என்னென்ன பண்ணியிருக்கோமோ அது கம்ப்ளீட்டா டைரக்டரோட விஷன் தான். அவர் என்ன கேட்குறாரோ, எந்த மாரி டயலாக் டெலிவரி கேட்குறாரு, எந்த மாரி வேணும், எவ்வளோ தாடி வேணும், எவ்வளோ முடி வேணும், எவ்வளோ உடம்பு குறைக்கணும், என்ன காஸ்டியூம் போடணும், சட்டைலாம் வந்து அழுக்காவலன்னா அது கீழ மண்ணுல தேய்ச்சு குடுத்தாருனா கூட நான் ஹேப்பியா நான் போட்டுப்பேன். ஏன்னா, அந்த எண்ட் ஆஃப் த டே நீங்க அந்த கேரக்டருக்காக தான் நம்ம வந்து அவங்க பண்றாங்க. இல்ல நாங்க இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா, அது அப்படி கிடையாதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தான் சேத்தன் சார். இந்த படத்துல உங்களோட கேரக்டர் அம்மா படத்துல கல்யாணம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அதுக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க? ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த நாடகம் அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் ஆல்ரெடி பண்ணதுனால வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. பட் அந்த நாடகத்துல வந்து அந்த கதைய வந்து ஒரு பாட்டா தான் பாடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க? ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ப்ரோ இனிஷியலி சொல்லணும்னா. இன்னொன்னு வேற நான் பாட்டில் ராதாலேருந்து வரேன் ஜமாக்கு. ஓகே. பாட்டில் ராதா முடிச்சுட்டு உடனே ஜமா. பாட்டில் ராதால வந்து எனக்கு வெயிட் ரொம்ப கம்மி பண்ணோம். ஆனா ஜமா வரும்போது என்ன யோசிச்சேன்னா, கொஞ்சம் வெயிட் போடலாம். ஸோ சாரிலாம் கட்டினா நல்லாயிருக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்துக்குள்ள வந்து திரும்ப வெயிட் போடுற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜாலி தான். ஜாலியா அது வெயிட் போட்டாச்சு. வெயிட் போட்டு பட் ஆனா ப்ரிப்பரேஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, தெருக்கூத்த பார்க்கும்போதும், தெருக்கூத்த தொடர்ந்து ரிசர்ச் பண்ணும்போதும், ரொம்ப ஈஸியா இருந்த மாரி இருந்தது. என்ன இது நான் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா, அது போய் பண்ண ஆரம்பிச்சதும் தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது வந்து புரிஞ்சது. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. அந்த நடைய எடுத்துட்டு வர்றதே. ஒரு டிப்பிக்கலா பயங்கரமா தெருக்கூத்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% தான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். 20-30% தான் தெருக்கூத்துல அச்சீவ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது. ஏன்னா, அது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல வர்றது. அது ஈஸியா வந்து நம்ம யாருக்குமே வந்து வந்துராது. நம்ம இப்ப நீங்க நெனச்சா நான் ஒரு 6 மாசம் ட்ரெயின் பண்ணாலும் சரி, 1 வருஷம் ட்ரெயின் பண்ணாலும் சரி, அது வராது. அது அவங்கலாம் வந்து பிறவி கலைஞர்கள். நான் சொன்னேன் தமிழ் மண்ல வந்து சிறந்த ஆர்டிஸ்ட்னா நான் வந்து தெருக்கூத்து கலைஞர்கள தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்காங்க. நான்லாம் மிரண்டுட்டோம் நாங்க. அதெல்லாம் இது பண்ண நான் பைலட் ஷூட் பண்ணும்போதே அப்படிதான். நான்லாம் வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டேன் நெறைய அவங்கள. அவங்கள வந்து நான் இங்க திரும்ப பைலட்டோட டப்பிங்க்கு கூப்பிடும்போது, என் ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. அவர் தான் அந்த பைலட்டுக்கு மியூசிக் பண்ணாரு. அவர்ட்ட சொல்லிட்டு இந்த மாரி எதனா ஒரு 2, 3 தெருக்கூத்து பாட்டு பாடுங்க. நாங்க எங்கனா வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொன்னேன். இவன் வந்து என்ன சொன்னான், இந்த மாரி இந்த ராகம் பாடுங்க, அந்த ராகம் பாடுங்க அப்படின்னு வந்து அவங்க கிட்ட சொன்னான். நான் வந்து உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டு, "டேய் மச்சான் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது." அவங்களுக்கு இல்லாதனோனே அவர் டக்குன்னு அங்கேருந்து நான் பேசுனது அவனுக்கு கேட்காது. டப்பிங் அந்த ரூம்ல இருந்து பேசுவோம் இல்லைங்களா? அவன் சொன்னோனே, "இந்த ராகமா? இந்த ராகத்தில வேணாம். நான் இந்த ராகத்தில பாடுறேன்." இதில உடனே எனக்கு அப்படியே நேரா போய் அவர் கால்ல விழுந்துட்டேன். ஐயா தெரியாம வந்து உங்கள வந்து நான் மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஏன்னா, அவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு கர்நாடிக் சிங்கர் என்னென்ன ராகங்கள் பாடுவாங்களோ, எல்லா ராகமும் இவங்களும் வந்து பாடுறாங்க. ஓகே. அந்த எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியுது. எங்க ஏத்தணும், எங்க இறக்கணும், என்ன பண்ணணும், என்னென்ன ஐ மீன் ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுத்துனாங்க. ஒரு நம்ம சினிமா மாரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆடியன்ஸ் என்கேஜ் பண்றதுக்கு என்னென்ன பண்றோம். நம்ம பாட்டு வைக்கிறோம், டான்ஸ் வைக்கிறோம், காமெடி வைக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு கிளைமாக்ஸ் ஹை சீன் வைக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து தெருக்கூத்துல இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. இப்ப காமெடிக்கு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. காமெடிக்கு ஒரு சீன் இருக்கு. நம்மள அழ வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. நம்மள இதுதான் ஜமால எல்லா இடத்துலயுமே இருக்கும்.
அந்த ஜமாவோட பெரிய பலமே அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். அந்த நாடகத்த நீங்க அப்படியே ரெப்ளிகா பண்ண மாரி தான் ஆமா. வந்திருக்கு. அப்ப எனக்கு எனக்கு கிளைமாக்ஸ் வேணுமா? கிளைமாக்ஸ் மாரி அங்கேயே ஒரு சீன் இருக்கு. எனக்கு ப்ரீ கிளைமாக்ஸ் மாரி ஒரு சீன் வேணுமா? அழ வைக்கணுமா? அது அங்கவே இருக்கு. அப்ப நம்ப இவ்ளோ இவ்ளோ விஷயங்கள் அதுல இருக்கேன்னு பயங்கரமா என்ன ஆச்சரியப்பட வச்சது. நம்மள அது தெருக்கூத்துனால சிரிக்க வைக்க முடியும், இது பண்ண முடியும். பயங்கரமான கலைஞர்களா இருந்தாங்க அவங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. அவங்க கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ கத்துக்க முடியுமோ சின்ன சின்னதா. இன்னொன்னு வந்து அவங்க சூப்பரான ஆட்கள். இப்ப நம்ம எங்கனா வேற எங்கனா போறோம். இப்ப நான் சும்மா சொல்றேன். இப்ப நான் ஒரு கர்நாடிக் சிங்கிங் ஒரு படத்துல நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு அத ட்ரெயின் பண்றேன்னா, அவங்களோட பொறுமை லெவல் வந்து நம்மள கையாள்றது எவ்வளோ இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. நம்ம ஏதோ ஒரு 4 வேர்ட் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வரல, நம்மள ஞான சூனியம்னு திட்டிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இங்க வந்து நமக்கு எவ்ளோ வரலனாலுமே வந்து, அவ்ளோ பொறுமையா, "அதெல்லாம் இல்ல, இல்ல கண்ணு நல்லா பண்ற, நல்லா பண்ற. இன்னும் கொஞ்சம் அது இன்னும்" அப்படின்னு சொல்லி நம்மள அந்த லெவலுக்கு வர வைக்கிறாங்க. ஒருத்தவங்களையும். இது எங்க வந்து அது எங்கேருந்து வருதுன்னு நானு பார்க்கும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ புதுசா வந்து தெருக்கூத்துக்குள்ள வந்து நெறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் அவங்க கிட்ட பேசும்போது, படிச்ச பசங்க நெறைய பேர் வராங்க. டிகிரி படிச்சவங்க, டாக்டர் படிச்சவங்க எல்லாமே தெருக்கூத்துக்குள்ள வராங்க. அதுவும் அவங்க வேலைய பார்க்குறாங்க. எப்பனா ஒரு வாட்டி வந்து கூத்து இது பண்றாங்க அப்படின்னும்போது, அவங்கள வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, "நீலாம் ஏன் வர? எதுக்கு வர? இப்படிலாம் உனக்கு தெரியல." அப்படின்லாம் யாருமே வந்து திட்டுறது கிடையாது. அவங்களுக்கு உள்ள வர்றவங்களுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. அதே தான் நம்மகிட்டயும் வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம நம்ம டைரக்டரு, நம்ம படம் பண்றோம். அதெல்லாம் அவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. அங்க அவங்க தான் சூப்பர் ஸ்டார். அவங்க கத்துக்க வராரு, நமக்கு புடிச்ச கலைய நம்ம கத்துக் குடுப்போம். ஆமா. அவ்வளோதான் அவங்களோட இது. ஒரு இடத்துலயும் போனாலுமே, இப்ப தெருக்கூத்துல எந்த கிராமத்துல போனாலுமே அவங்க தான் பெரிய ஆளுங்களா இருக்காங்க. பெரிய ஸ்டார்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற மரியாதையே அது பயங்கரமா தனி இருக்கும். உங்களுக்கே கண்டிப்பா, ஊர் கண்டிப்பா. சைடுல அது இருக்கும்போது தனியா தான் தான் தெரியும். இருக்கும். ஆமா. அதே மாரி இன்னொன்னு வந்து ஜமா படத்துக்கு பெரிய பலம் அப்படின்னு நான் பார்க்குறது வந்து இளையராஜா சாரோட மியூசிக். ஸோ அவர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அவர் என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம்? ஸ்டோரி அவர்கிட்ட நம்ம சொல்லவே இல்ல. அதான் சொன்ன மாரி பைலட் வீடியோ ஒண்ணு ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த பைலட் வீடியோ காமிச்ச உடனே சார் வந்து ஓகேன்னு சொல்ட்டாங்க. எதுவுமே கேட்கவே இல்ல சார். அ ஒரே வார்த்தை கூட பேசல. பார்த்து முடிச்ச உடனே, "போப்பா நான் மேனேஜர் கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்ட்டாரு. அவ்வளோதான். மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. சார் ஒத்துக்கிட்டாரு. என்ன விஷயம் மத்த விஷயங்கள்லாம் பேசிடலாம். எப்போ உங்களுக்கு சாங் வேணும்? என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போதே நெறைய இடங்கள்ல கதை சொல்ல முயற்சி பண்ணியிருப்போம். நம்ம கதை சொல்ல போறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரொஃபைல் உள்ள போணும். யாரு? எண்ணம்? எங்கேருந்து வரோம்? என்ன படம் பண்ணியிருக்கோம்? அ யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் தான் வந்து நமக்கு முன்னாடி வந்து அங்க போய் சேரும். அப்படி இருந்தா தான் நம்ப அங்க உள்ள நுழைய முடியும். அப்ப நம்ம யோசிக்கும்போது ஒரு இளையராஜா மாரி, அவர் மாரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை கிட்ட நம்ம போறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கணும். நமக்கு இல்லையே என்ன பண்றது? நம்ம ஒரு பெரிய இடங்கள்ல ஒர்க் பண்ணல. நெறைய படங்கள்ல ஒர்க் பண்ணல. என்ன பண்ண போறோம்ன்னு பட் அவர் எதுவுமே கேட்கல. அவர் பார்த்து என்னோட கதை மேபி அந்த ஆர்ட் ஃபார்ம் மேல அவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய லவ்வா இருக்கலாம். திருவண்ணாமலையில கதை நடக்கிறதும் அவருக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கலாம். எல்லாமே ஒரு கனெக்டிங் ஃபேக்டரா இருந்ததுனால ஷேர் அது பண்ணிட்டாங்க. பயங்கரமா கனெக்டும் ஆயிருந்துச்சு. ஆமா. ஆனா இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். அவார்ட் இந்த படங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பாக்ஸ் ஆஃபீஸ் குடுக்குற படங்கள்னு இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களோட பிரெஃபரன்ஸ் எதுவா இருக்கும்? ஒரே மாரி ஃபிலிம்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கவே இல்லைங்க ப்ரோ. இப்ப ஒரு கார்த்திக் சுப்புராஜ் சூப்பரா சொல்லியிருப்பாரு. அவர் வந்து நான் எல்லா ஜானருமே நான் ட்ரை பண்ணணும் ஒரு டைரக்டரா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்குமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆசை தான். 2ம் வேற வேற டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான். இங்க இங்க இது வேணா நீங்களும் சொல்ல முடியாது, அது வேணா நாங்களும் சொல்ல முடியாது. அந்த 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 பேலன்ஸ் தான் வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து வேற ஒரு தளத்தில வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா நமக்கு வர்ற இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி அதோட கிளாஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க கம்பேரிட்டிவ்லி எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும், அதோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா நீங்க பெரிய ஹிந்தி டைரக்டர்ஸ் இப்ப அனுராக் கஷ்யப் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட ரூட்டடான விஷயங்கள் எடுக்கிறேன்னா, அவர் பாலா கிட்டேருந்து எடுக்கிறேன். சசிகுமார், சுப்பிரமணியபுரம் இதுலேருந்து பார்த்துட்டு, இவங்க பாலாவோட நான் கடவுள் பார்த்துட்டு, என்னடா இது நம்ப பொறந்து வளர்ந்த ஊர் பனாரஸ். பனாரஸ நம்ப கூட இந்த அளவுக்கு இது பண்ணவே இல்ல. இங்க இருந்த தமிழ் லேண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இப்படி காட்டியிருக்காரு. ஸோ நம்ப வந்து நம்ம ரூட்ஸுக்கு திரும்ப போய் படம் பண்ணணும். அப்படிங்கிற மாரி அவருக்கு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? அதுதான் இங்க பல ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து நம்மளோட ஆர்ட் ஃபிலிம்ஸ் வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணும். அது வந்து பணம் சம்பாதிக்குது, பணம் சம்பாதிக்கலங்கிற இதுக்குள்ளவே நம்ப அந்த அந்த கேள்விக்குள்ளயே அத பொருத்தி, அதோட ஸ்டாண்டர்ட வந்து நம்ம கொஞ்சம் கூட குறைச்சிடவே கூடாது. உங்களுக்கு மேபி ஒரு சில பேர் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடவும் அதோட மட்டும் வந்திருக்கலாம். அவங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நீங்க அத பத்தி கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. இப்போ ஒரு சில பேர் வந்து நான் இப்படிப்பட்ட ஃபிலிம்ஸ் தான் பண்ண போறேன். நான் எத்தன நாள் நானே இல்லனாலும் என்னோட ஃபிலிம்ஸ் வந்து இன்னைக்குமே மகேந்திரன் சாரோட ஃபிலிம்ஸ பத்தி நம்ம பேசுவோம். பாலுமகேந்திரா சாரோட ஃபிலிம்ஸ் பத்தி பேசுவோம். ஏன்னா, அன்னைக்கு அவங்க அந்த அந்த ஆர்ட் ஃபார்முக்கு வந்து ட்ரூவா இருந்தாங்க. அததான் என்னோட மோட்டிவ் அப்படின்னு லைஃப்ல எடுத்துட்டு வராங்க அப்படின்னு. இப்ப ராம் சாரோட ஃபிலிம்ஸ் நம்ம என்னைக்குமே பேசுவோம்.
பேசுவோம். ராம் சார் சூப்பரா சொல்லுவாரு. ஒரு இடத்துல வந்து சொல்லும்போது, வெற்றிய வந்து என் வெற்றிய வந்து நீங்க வந்து நிர்ணயம் பண்ணாதீங்க. என்ன எது வெற்றின்றத நீங்க இது பண்ணாதீங்க. கார்ல போனா தான் உங்களுக்கு விக்டரினா, எனக்கு பைக்ல போறதே விக்டரி தான். நீங்க பெரிய பங்களால இருக்கிறது தான் உங்களுக்கு விக்டரினா, எனக்கு நார்மலான ஒரு வீட்ல இருக்கிறதே விக்டரி தான். ஸோ 2த்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. இதுக்கான டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்களுக்கான இடம், அவங்களுக்கான ஸ்பேஸ வந்து தமிழ் சினிமா என்னைக்குமே அழகா கிரியேட் பண்ணி குடுத்துட்டே இருக்கு. ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து இன்னைக்கு பிடிச்சிருக்கு. இப்ப ஜமா வந்து நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாரி தான். என்னதான் ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே, அது கண்டிப்பா ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான். அந்த ஆர்ட் ஃபிலிம்க்கு இவ்ளோ பெரிய ஸ்பேஸ், இவ்ளோ பெரிய ரெகக்னிஷன் ஆடியன்ஸ் வந்து குடுக்கும்போது, ஆடியன்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. ஓகே. அப்ப அத வந்து ப்ராப்பரா இது பண்ணணும். இந்த பாக்ஸ் ஆஃபிஸ் ஃபிலிம்ஸ்ன்றது அது தனி. இந்த இண்டஸ்ட்ரியே வந்து நடத்துறதுக்கும், இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பயங்கரமா இயங்குறதுக்குமே வந்து அந்த பாக்ஸ் ஆஃபிஸ் ஃபிலிம்ஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா, ஒரு புரொடக்ஷன் ஹவுஸுக்கு வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபிஸ் ஃபிலிம் ஒண்ணு வரும்போது, அதன் மூலமா ஒரு 4, 5 டைரக்டரா வந்துருவாங்க. கண்டிப்பா. ஒரு சின்ன சின்ன படங்களா வந்துருவாங்க. சின்ன ஸ்கேல்ல எடுத்த படங்கள்லாம் பெரிய பாக்ஸ் ஆஃபிஸ்ல இருந்திருக்கு. பாக்ஸ் ஆஃபிஸ்ங்கிறது வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டுமே 1000 கோடி, 2000 கோடி அப்படின்றது பேசுறதுலாம் இல்ல. ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க, அத தாண்டி எவ்வளோ பெரிய அந்த மாரி ஃபிலிம்ஸ வந்து தமிழ் வந்து பயங்கரமா வந்து கண்டிப்பா. ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. 2மே தேவை. என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஒண்ணு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கு. பாக்ஸ் ஆஃபிஸ் ஏன் முக்கியம்னா, நம்மள நம்பி பணம் ஒருத்தவங்க போடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து குடுக்கணும். நான் ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ்ன்றத நான் சொல்லல. 100 கோடி, 200 கோடி சொல்லல. நான் இப்போ ஒரு 4 கோடி, 5 கோடியில படம் பண்றேன்னா, அவங்களுக்கு ஒரு 10 கோடி, 15 கோடி இல்ல 20 கோடி வர்ற மாரி நம்ம ஒண்ணு பண்ணும்போது, ஓகே நானும் ஹேப்பி, அவங்களும் ஹேப்பி. அப்போ வந்து நம்மளோட வொர்க்கும் வந்து தொடர்ந்து அந்த சைக்கிள் வந்து நடந்துட்டே இருக்கும். அத மட்டும் ப்ராப்பரா இது பண்ணா போதும். அதே மாரி நீங்க "ஜமார்" ரிலீஸ் பண்ணும்போது, "போகும் இடம் வெகு தூரம் இல்லை", "ஜெய பேபி" இந்த மாரி படங்களும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் யாருமே அது பெருசா தியேட்டர்ல போய் பார்க்கல. பட் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்துட்டு, "இத நான் தியேட்டர்ல பார்த்துருக்கலாமே" அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இது நம்ம எடுத்துடுறோம், ஒரு நல்ல படமா குடுத்துடுறோம். பட் அத நம்ம வந்து போய் சேர்க்கிறது இல்லையோ அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? சேர்க்கறதுக்கான முயற்சிகள் வந்து எவ்வளவோ பண்றோம். பயங்கரமா என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்றதுன்றது வந்து ஆடியன்ஸ் இது இப்ப மேபி நீங்களே கூட உங்க சேனல்ல நீங்க ஒரு ஃபேன் போலா வச்சு, ஒரு கொஸ்டினா வச்சு என்ன பண்ணலாம்? இந்த மாரி படங்கள ரீச் பண்றதுக்கு இன்னும் என்ன பண்ணலாம்? போஸ்டர்ஸ் ஒட்டுறோம், டீசர் ட்ரெய்லர் விடுறோம், நல்ல சேனல்ஸ்ல விடுறோம். எல்லா யூடியூப் சேனல்ஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மள கூப்பிடுற யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே போய் நம்ப வந்து இன்டர்வியூஸ் குடுக்குறோம். டிவி சேனல்ஸ்ல போய் இன்டர்வியூ குடுக்குறோம். எ எ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்றோம். இதுக்கு மேல என்ன பண்றதுன்றதே வந்து ஆடியன்ஸ் மைண்ட் செட்ட பொறுத்தவரைக்கும் அவங்க முன்னாடி ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஃபேஸா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ? அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப ஜே பேபில பார்த்தீங்கன்னா, ஊர்வசி மேம் தான் இருக்காங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான நீலம் புரொடக்ஷன்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் ரஞ்சித் தான் பிரசன்ட் பண்றாரு. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு பேனர்லேருந்து வர்ற படம் தான். போகும் வெகு தூரமில்லே வந்து அவர் விமல் சார் வந்து பண்ணியிருக்காரு. கருணாஸ் சார் பண்றாங்க. இதுக்கு மேல நம்ப என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அது வந்து தியேட்டர்ல வந்து எனக்கு தெரிஞ்சே தான் மிஸ் பண்ற மாரியே தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இது நல்லா இருக்கு. ஓகே. இப்ப பாட்டில் ராதாவே கூட எடுத்துக்கோங்களேன். பாட்டில் ராதாவே நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. எல்லா ரிவ்யூஸுமே நல்ல ரிவ்யூஸ் குடுத்துருக்காங்க. பார்த்துட்டு வந்தவங்க சூப்பரா இருக்காங்க. அவ்வளோ ரைட் அப்ஸ் இருக்கு. இது இருக்கு. பட் இன்னும் இன்னும் வாக்கின் இன்னும் பெட்டரா இருக்கலாம். இன்னும் சூப்பரா இருக்கலாம். இன்னும் உள்ள வரலாம் அப்படிங்கிறது தோணினே இருக்கு. ஏன் அது எங்க லேக் ஆகுது அப்படிங்கிறதே வந்து புரிஞ்சுக்க முடியல. இப்ப எல்லாமே சொல்லிட்டு தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம். ஐயோ! சாரி அப்படிங்கிறாங்க. ஓடிடில தான் பார்க்க ஆமா. முடிஞ்சது. தியேட்டர்லயே பார்த்திருந்தா இன்னும் செமையா என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படின்னு. இது இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஆமா. எனக்கு அது என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறதும் புரியல. எல்லா இன்டர்வியூஸ்லயுமே இத பத்தி அதிகபட்சம் எவ்வளோ புலம்ப முடியுமோ புலம்பியாச்சு. பட் அதுக்கான ஸ்பேஸ் என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா ஆடியன்ஸ் நம்ப பல வாட்டி சொல்றது தான். நம்ப டைரக்டரா சொல்றது என்னன்னா, தியேட்டர்ல ஹிட் ஆனா மட்டும் தான் டைரக்டருக்கு அடுத்த படத்துக்கு ஒரு பெரிய புஷ் இருக்கும். இதில பணம் போட்ட ப்ரொடியூசருக்குமே வந்து கொஞ்சமாச்சும் இது இருக்கும். இல்லன்னா வந்து ஓடிடிஸ் மாரி கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து நெறைய அதுலருந்து ஷேர் போறதும், அவங்க அவங்க அதுலருந்து பெனிஃபிட் ஆயிடுறாங்க. ஆமா. அவங்க பெனிஃபிட் ஆவுறாங்க. அந்த விஷயத்த வந்து ஆடியன்ஸ் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கொஞ்சம் இந்த மாரி ஃபிலிம்ஸுக்கு ஒரு பெட்டர் சப்போர்ட் குடுக்கலாம். எல்லாராலயும் முடியாது. எல்லாராலயும் இப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமா தியேட்டருக்குள்ள போனாலே எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் சினிமா லவர்ஸ்ன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆர்டன் சினிமா லவர்ஸ். ஒரு வீக்கெண்ட் ஆனா நம்ம படம் பார்க்கணும் அப்படிங்கிற வாரத்துக்கு 2 படம். ஆமா. அவங்களே கூட பிக் பண்ண மாட்றாங்க. நம்ம ஓடிடில பார்த்துக்கலாம், இது பண்ணலாம். அது இந்த படம் தானே ஓடிடில பார்த்துக்கலாம். ஆமா. ஃபர்ஸ்ட் இந்த படத்த போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்படிதான் அவங்களுமே சூஸ் பண்றாங்க. ஸோ அது கண்டிப்பா மாறணும். அது ஏன் மாறாமலே இன்னும் இருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்போதைக்கு. ஆமா. அது மாறி இந்த மாரி ஃபிலிம்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து ரொம்ப நல்லா ஓடும்போது, அது இன்னும் பயங்கரமான ஹெல்த்தியான ஒரு சர்க்கிள்குள்ள வரும். ஏன்னா இந்த மாரி படங்கள டெஃபினட்டா லவ் பண்றீங்க. உங்களுக்கு பிடிக்காம போல.
அவங்க தப்பா ஒண்ணும் சொல்லல. நீங்க அவ்ளோ ரசிக்கிறீங்க, அவ்ளோ கொண்டாடுறீங்க. அத இன்னும் தியேட்ரிக்கலா ஏன்னா தியேட்ரிக்கலா வரும்போது இன்னும் இப்ப நம்ம வெறும் ஃபோன்ல பார்ப்போம், டிவில பார்ப்போம். ஒரு பெரிய சவுண்ட் சிஸ்டம் இருக்குமா? அப்படின்றது தெரியல. தியேட்ரிக்கலா பார்க்கும்போது, தியேட்ரிக்கலுக்காக தான் பார்த்து பார்த்து வொர்க் பண்றாங்க டைரக்டர்ஸ். அது இப்ப கூட நீங்க ஜமா சொல்லுங்க டிவில பார்த்தத விட, நீங்க தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா தியேட்டர்ல அந்த சவுண்ட் மிக்ஸ்லேருந்து, ராஜா சாரோட மியூசிக்லேருந்து அவ்ளோ விஷயத்த வந்து அந்த அந்த சவுண்ட்ல கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு கண்டிப்பா. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். அததான் நாங்க எதிர்பார்க்குறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு படத்த நமக்கு வந்து கரெக்ட்டா குடுக்கும்னு நம்புறேன். ஸோ, அதனால தான் அந்த தியேட்டர் அப்படிங்கிற ஃபீல் வந்து எப்பவுமே பெஸ்ட்டா இருந்திருக்கு. ஆனா, இப்போ வரைக்கும் இந்த மாரி படங்கள சூஸ் பண்ணாம தான் இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரியான படங்களும் நான் தியேட்டர்ல பார்ப்பேன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா பார்க்கணும் அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்திருக்கு. நடக்காமலாம் இல்ல. பாலுமகேந்திரா சாரோட ஒரு 3ஆம் பிறை எல்லாமே அது நல்லா தானே போச்சு. ஸோ, அதனால அந்த மாரி ஸ்பேஸ்க்குள்ள இப்பயும் வருவாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குல்ல. இந்த சைடு இந்த ஃபிலிம்ஸ் ஆனா எனக்கு என்னன்னா, இந்த சைட் இப்ப நீங்க இந்த சைட் போற ஃபிலிம்ஸ வந்து சரி இதுக்கு தியேட்டருக்கு மாட்றீங்க. ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு தியேட்டருக்கு போறீங்கல்ல. அந்த ஃபிலிம்ஸ் 100% என்ஜாய் பண்றீங்களான்னா, அதுவும் இல்ல. உள்ள போய் பார்த்துட்டு திட்டிட்டு வரீங்க. இது வேணும், அது வேணும்னு கேட்குறீங்க. எனக்கு என்னன்னே புரிஞ்சுக்க முடியல. இப்ப நல்லா இருக்குன்னு சொல்ற ஃபிலிம்ஸ் தியேட்டர் போறதில்ல. தியேட்டருக்கு போற ஃபிலிம்ஸ் நல்லா இல்லன்னு சொல்லிர்றீங்க. அது என்னதான்னு தெர்ல. இதுல இன்னொரு ரிவ்யூ வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல அப்படின்னு. அது 2ம் சேர்த்து பார்த்தா தானங்க படம். அப்படிங்கிற மாரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த ரிவ்யூலாம் நெறைய பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போலாம் உடனே ரிவ்யூலாம் வந்துருது. நீங்க சொன்ன மாரி தான். படம் வேணும்னு போய் பார்க்குறாங்க. ஆனா அது நல்லா இல்ல. வேணான்னு விட்டுர்றாங்க. அத பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு அதுக்கப்புறமா கொண்டாடி அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உங்களோட கேரக்டருக்குள்ள வரேன் நான். நீங்க சூஸ் பண்ற கேரக்டர்ஸும் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. சென்னை, பழனி, மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுல வர கேரக்டரா இருக்கட்டும். நூடுல்ஸ் படத்துல வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் வந்திருக்கும் அது. ஸோ இப்போ ஜமால நீங்க பண்ண கல்யாணம், பாட்டில் ஆதாரம் பண்ணியிருக்கிற பாபு, எப்படி நான் சூஸ் பண்றீங்க இந்த கேரக்டர்ஸ்லாம்? ஏன்னா ஒவ்வொன்னும் டிஃபரெண்ட் வெரைட்டீஸ்ல இருக்கு. ஸோ அதனால கேட்கிறேன். அதாங்க ப்ரோ. ஜமாக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு சூஸ் பண்ற இதுவே இல்ல. வர்றது எல்லாமே எடுத்து பண்றது தான். அப்போ வந்தது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்க சொல்ற மாரி சென்னை பழனி மாஸ்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். அது கிட்டத்தட்ட ஷேக் ரொம்ப பாபுக்கு டிஃபரெண்ட்டா இருக்கும் அந்த ஆமா. கார்த்திக். ஷேக் பாபுக்கு இந்த மாரி அது ஒரு கை. அவன் லைஃப்லாம் அவன் லைஃப்ல விரக்தியாகி ஐடில வேலை செஞ்சது பிடிக்காம, எப்ப பார் சாகணும்னு ட்ரை பண்ற ஒருத்தன். ஸோ எனக்கு அது கிடைக்கும்போதும் இப்ப நூடுல்ஸ் பண்ணும்போது நடிக்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு 2, 3 இது இருந்தாலுமே வந்து அந்த மூச்சு விடாம ஹோல்ட் பண்றதுன்னு ஏன்னா அப்போ வந்து எனக்கு நாகேஷ் சார்லாம் மகளிர் மட்டும் இல்ல அவர் பண்ணும்போது எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்தது. ஷேக் பாபுவும் அப்படி எல்லாமே அமைஞ்சது தான். ஆனா கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுவரைக்கும் அமைஞ்சது. பட் இதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டா சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஏன்னா ஒரே மாரி இப்ப நம்ம ஏன் இப்ப அ இன்ஜினியரிங் படிச்சோம். ஐடில வொர்க் பண்ணியிருக்கலாம். ஏன் ஐடில வொர்க் பண்ணல அப்படின்னா, வொர்க் வந்து ரொம்ப மோனோட்டோனியஸா இருக்கும். நம்ம போவோம், திரும்ப சிஸ்டம் முன்னாடி உட்காருவோம். இது ஒரே சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 மாதிரி அது மத்தவங்க வொர்க் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அப்படி இல்ல கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம சினிமாக்குள்ளேயே வரோம். சினிமாக்குள்ளேயும் வந்து ஒரே மாரி பண்ணிட்டே இருந்தோம்னா, போர் திரும் அடிச்சுரும். ஆமா. ஸோ அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா பண்ணும்போது நல்லாருக்கு. இந்த கேரக்டருக்கு தயாராகுறதும், அந்த கேரக்டருக்குள்ள போறதும் எனக்கு ஷேக் பாபு பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப அது என்னதான் டிப்ரஸிங் அந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே, அந்த கேரக்டர் பண்ணி முடிக்கும்போது சூப்பரா இருக்குல்ல. நம்ம அந்த கேரக்டராவே ஒரு குடிகாரனாவே வந்து நம்ப வாழ்ந்திருக்கோம், பண்ணியிருக்கோம். இப்ப கல்யாணமும் எனக்கு அப்படிதான். பரவால்ல நம்ம எந்த இடத்துலயுமே பாரி தெரியல. எந்த இடத்துலயும் பாரி தெரியக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு கான்ஷியஸான ஒரு வொர்க் வந்து பண்ணிட்டே இருக்கேன். அது 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 தொடர்ந்து சரி. பண்ணணும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா சூப்பரா இருக்குண்ணே. சரி. இப்போ இதுக்கப்புறமா 2025 ஒரு வெற்றியா ஒரு ஆக்டரா ஆரம்பிச்சுட்டீங்க. திரும்பவும் டைரக்ஷன் பக்கம் போக போறீங்களா? இல்ல ஆக்டிங் தான் கன்டின்யூ பண்ண போறீங்களா? இல்ல 2மே பண்ற ஐடியா இருக்கா? ஆமா 2மே பண்ற ஐடியா இருக்கு. ஜமா மாரி அடுத்த ஒரு ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து சூப்பர்ங்க. ரொம்ப இதுவா அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. விரைவில் வந்து அதுக்கான அப்டேட் வந்து வெயிட் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம் குடுத்துருவோம். அந்த அப்டேட்டுக்காக. ஆமா, ஆமா. ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிமா நீங்க சொல்ற மாரி அந்த ஆர்ட் ஃபிலிம்லேருந்து இதுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் ஃபிலிமா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆசை. அது நம்ம கையில இல்ல. அது நம்ப ஆசைப்படலாமே தவிர நம்ம கையில இல்ல. ஆனா ஹானஸ்ட்டா அதுக்கான ஒரு ஃபிலிம வந்து எடுப்போம். அதுக்கடுத்து எல்லாமே ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா, இப்போ பல பேர் இப்ப நீங்க மொதற்கொண்டு பல பேர் சொல்லியிருக்கீங்க. நாங்க ஓடிடில பார்த்தோம், தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அடுத்த வாட்டி போம்போது அப்படி யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ, அவங்கலாம் தியேட்டருக்கு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் தொ இந்த ஃபிலிம் இது பண்றோம். தொடர்ந்து நாங்க இயங்குறதே வந்து அப்படிதான் உங்கள நம்பி, ஆடியன்ஸ நம்பி தான் வந்து இயங்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பாட்டில் ராதாவால இப்ப ஆன்கோயிங் தியேட்டர்ஸ்ல போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு அதுக்கப்புறம் ஐயோ! தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்ற இதெல்லாம் இல்லாம, இப்போ போயிட்டு தியேட்டர்ல பாருங்க.
கண்டிப்பா நம்ம வீட்லயுமே சரி, நம்ம பக்கத்து வீட்லயுமே, இப்ப நம்ம சொந்தக்காரங்கள்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து குடிக்கு வந்து அடிமையா இருந்திருப்பாங்க. அது நம்ம இப்படி சொல்றோன்னோனே அது ஒரு ப்ரீச்சியான ஃபிலிமோ, ஐய்யயோ! நம்மள திருத்துற ஃபிலிமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜாலியான ஒரு ஃபிலிம் தான். ஒரு குடியாரனோட லைஃப் அப்படியே என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாலியா, ரொம்ப என்டர்டெய்னிங்கா அவர் லொல்லு சபாமாறனோட காமெடில அவர்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காரு. அத தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஓடிடி வந்ததுக்கப்புறம் தியேட்டர்ல மிஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு பண்ணிட்டேன்னு நீங்க சொல்லாதீங்க. சொல்லக்கூடாது. ஆமா. ஓகேண்ணா. இப்போ இந்த பாட்டில் ராதால வந்து நெறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரசிக்க வைக்குது. உங்க கேரக்டர் பாபு கேரக்டர் தவிர, இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணியிருக்கா? அண்ட் இது செமையான கேரக்டர்ன்னு நீங்க நெனச்சிருக்கீங்களா? பாட்டில் பாட்டில் ராதால. ராதா தான். பாட்டில் ராதா தான். சோமு சார் பயங்கரமா கண்டிப்பா, பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு நடிகனா நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. நம்ப கண்டிப்பா. பாட்டில் ராதா பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு. அது சொல்லாமான்னு கூட தெரியல. பட் சொல்ட்டேன். பட் எனக்கு அந்த ஒரு ஆசை இருந்தது. ஆசை இருந்துன்னா இப்ப இருக்கு. நம்ம பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணலாம், சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனா பட் சோமு சார் ஈக்குவலுக்கு என்னால நடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. எல்லாரும் ஆசைப்படுறது தானே இந்த இந்த கேரக்டர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி பாட்டில் ராதா இதுன்னா அப்படி இல்லன்னா, எனக்கு ஒரு 2 கேரக்டர்ஸ் வந்து எனக்கு அந்த படத்துல ரொம்ப புடிச்சிருந்தது. அது 2 ஆக்டர்ஸுமே ரொம்ப பிரில்லியன்ட்டா பண்ணியிருந்தாங்க. ரெட்டுன்ற அந்த கேரக்டர் அவரு அபிராமையா அந்த தம்பி பண்ணியிருந்தான். ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருந்தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இளங்கோன்ற கேரக்டர்ல அவர் அசோக் பண்ணியிருந்தாரு. அதுவுமே ரொம்ப சூப்பரான கேரக்டர். 2 பேரும் ரொம்ப பிரில்லியன்ட்டா பண்ணியிருந்தாங்க. அந்த 2 கேரக்டர் மேல அது இது இல்லன்னா, இது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. சம்மா படம் பார்த்துட்டு, யாரோட பாராட்டு உங்கள பெருசா ஹாப்பி ஆக்கிச்சுன்னு நெனைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன மாரி தான். எனக்கு காமன் ஆடியன்ஸோட பாராட்டுக்கள் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தது. ஏன்னா பல பேர் பார்த்துட்டு, தெருக்கூத்து கலைஞர் மாரி இருந்தீங்க. நீங்க நிஜ தெருக்கூத்து கலைஞரா? அப்படின்னு கேட்டதும் சரி இது. அத தாண்டி இங்க சினிமாலனா எனக்கு வந்து ராம் சார். அ எனக்கு ராம் சார் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருந்தது. இன்னைக்கு வரைக்குமே என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா ஆஃப்டர் ஜமா வந்து இருந்தது வந்து ராம் சார் பேசுனது தான். ஏன்னா, ராம் சார் ம இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர். ரொம்ப ஹானஸ்ட்டான ஒரு பெர்சன். அவர்கிட்டருந்து என் நடிப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட் வந்தது. அந்த கிரெடிட்ட வந்து நான் ரொம்ப ரொம்ப பெருசா பார்க்குறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு பெரிய சப்போர்ட்டா, ஒரு ஃபாதர்லி ஃபிகரா அ வர்ற எல்லா புது ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குமே அவருக்கு புடிச்சிருந்ததுன்னா, ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து எல்லாரையுமே வந்து அவரு ரொம்ப பயங்கரமா அரவணைக்கிறாரு. ராம் சார் தான் இட் ரிமைன்ஸ் மை ஃபேவரைட். அவரோட வாழ்த்துக்கள் தான். ஒரு டைரக்டரா நான் இவர வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கானே. இல்ல கண்டிப்பா நெறையவே ஆசை இருக்கு. ஒருத்தர் 2 பேர்ன்னு இல்ல. எனக்கு ஒரு 2, 3 பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் தனுஷ் சார். எனக்கு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பயங்கரமான நடிகர் அவரு. அவர்கிட்ட இருந்து நெறைய லேர்ன் பண்ணணும். அவர்கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை. நடிகனா இப்படிலாம் சூஸ் பண்ணணும். இப்படி தான்ப்பா கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டா பண்ணணும். நெறைய விஷயங்கள் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் நானு அவரு அவர் சிவகார்த்திகேயன் அவர பார்த்து தான் நான் சினிமாக்குள்ளே வந்து இந்த ஆமா இன்ஸ்பிரேஷனே வந்து அவர் தான். எனக்கு அவருக்கு கூட ஜாலியா ஒரு படம் பண்ணணும். இல்லன்னா, அவரு அவரு சிவான் இதுவரைக்கும் பண்ணாதது வந்து ஒண்ணு பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஒரு ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அவர வச்சு பண்ணணும். அவர் இன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணலல்ல. எனக்கு அந்த மாரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆசை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அம் நான் இந்த F1 அந்த ரேசிங் அதெல்லாமே பார்ப்பேன். ஸோ எனக்கு அஜித் சார வச்சு ஒரு ரேசிங் ஃபிலிம் பண்ணணும். செம காம்பினேஷன். ஆமா, ஆமா. அந்த அந்த நிக்கிலோட வச்சு ஒரு ஃபிலிம்லாம் பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருக்கும். அந்த மாரி ஃபிலிம் வந்து தமிழ்ல இவர வச்சு தான் பண்ண முடியும். அந்த மாரி ஒரு ஃபிலிம் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா. அந்த மாரியான ஒரு ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணிட்டு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஓகே சொல்லுவாருன்னு நம்புறேன். ஏன்னா, அவருக்கு புடிச்ச ஒரு விஷயம், அவருக்கு புடிச்ச படமாவும் வந்து நிக்க போகுது அப்டின்னா, கண்டிப்பா ஓகே தான். பட் அதில நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அவங்கள மாரி ஆட்கள் கிட்ட நீங்க வந்து அந்த ரேசிங் சம்மந்தமான ஸ்கிரிப்ட்ட நீங்க கொண்டு போறீங்கன்னா, நீங்க வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கணும். எல்லா விஷயமும் நீங்க கரெக்ட்டா பயங்கரமா தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு பெரிய ஃபீல்டு அது. சும்மா இல்ல. அவர் பல வருஷமா அதுக்குள்ள இருந்து வராரு. நீங்க வைக்கிற ஸ்க்ரீன் பிளேலேருந்து இதுலேருந்து எல்லாமே அதில அந்த இதுக்குள்ள இருக்கு. ப்ராப்பரா கொண்டு போணும். ப்ராப்பர் ஸ்டடியோட கொண்டு போலன்னா நமக்கு அ அது சரியா இருக்காது. அந்த ஸ்டடியோட கொண்டு போணுன்றது ஒரு ஆசை இருக்கு. இந்த 3 ஹீரோக்கள் கூட கண்டிப்பா சீக்கிரம் படம் பண்ணிடுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு தேங்க் யூ, இருக்கு. தேங்க் யூ. முக்கியமா சிவகார்த்திகேயன் வந்து நீங்க நெறைய பேசியிருக்கீங்க அவர பத்தி. ஸோ அவரு தான் மேபி உங்களோட இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. எப்படிண்ணா அவரு? எங்க பார்த்து எப்படி ஆரம்பிச்சது இது? அந்த
அதான் நான் ஒரு இடத்துல சொன்ன மாரி நான் காலேஜ்ல வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பேச்சு போட்டி இதெல்லாம் வந்து பயங்கர ஆர்வம். அப்படிதான் வந்து எனக்கு இந்த கலை சைடு வந்து ஒரு ஆர்வம், எழுத்து சைடெல்லாம் வந்து வந்துச்சு. நான் பேச்சு போட்டிலாம் நானே எழுதுவேன், இது பண்ணுவேன். அப்படி காலேஜ்ல காம்பேரிங் பண்ணும்போது, சும்மா இல்லாம எவனோ கலாய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சானா, இல்ல எதுக்கு ஆரம்பிச்சான்னு தெரியல. எஸ்கே மாதிரி ஒரு சிவகார்த்திகேயன் மாரி காம்பேரிங் பண்றான். எஸ்கேன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஒரு இதுல. அது அப்படி சொன்ன ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, நம்ம பயங்கரமா பண்றோம் போல இருக்கு அப்படிங்கிற மாரி நம்பளா ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டு, அவ்வளோதான்ப்பா நம்ப சினிமா தான். ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காலேஜ் அந்த அவங்களா ஒரு ஆடியன்ஸா எடுத்துட்டு இவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆ நான் போட நெனச்ச பாத்தே அதான். போறோம், விஜே ஆகுறோம். அதுக்கப்புறம் அப்படியே நடிகன் ஆகி வந்துடணும். அவர் சிவா அண்ணன் மாதிரியே வந்துடணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசையா இருந்தது. உள்ளக்க வரும்போதே வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ! இது ரொம்ப நம்ம ஈஸியா நெனச்சுட்டோம். ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அப்பதான் ஒரு சிவா அண்ணனோட ப்ராசஸ் இவரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த இடத்துல வர்றதுக்கு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோட ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஹீரோவா நிக்கிறாரு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் தனியாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு பேக்கிரவுண்ட் இல்லாம, இது இல்லாம. அப்ப அந்த அந்த இன்ஸ்பிரேஷன் லெவல் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அப்புறம் எங்களோட மைம் ஷோல ஒரு நாள் சீஃப் கெஸ்ட்டா வந்திருந்தாரு. 2013ல. அப்போ பேசும்போதும், நேர்ல பேசும்போதும் எனக்கு அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மொமெண்ட்டா இருந்தது. எப்பயுமே வந்து அவரோட நானு மெரினாலருந்து, மனம் கொத்தி பறவையிலருந்து எல்லா படத்துக்குமே எஃப்டிஎஃப்எஸ் போயிடுவேன். ஊர்ல இருக்கும்போது எங்க பெரியம்மா பையன், எங்க அண்ணன் அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அடம் புடிச்சு அவர் தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, "வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பலாம் யாருமே பெரிய ஃபேனா இருந்திருப்பாங்களா? இந்த அப்படின்னு. விஷயத்துல நாம ஒண்ணுதானே. நானும் அப்படிதானே. நானும் நானும் எஸ்கே ஃபேன் தான். அது நீங்க சொன்னதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். மனம் கொத்தி பறவைலாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் நான்லாம் தியேட்டருக்கு போயிட்டு. ஸோ எனக்கு எனக்கு நம்ப பேக்ரவுண்ட் இல்லாம சினிமாக்கு வர்றோங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. ஸ்கிரிப்ட் செலக்ஷன்லேருந்து. பராசக்தி ஆமா, பராசக்தி நேத்து பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. அந்த அது இ கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தானே. ஆமா, இருவர் படம் மாதிரி அந்த இருவர் படத்தோட அந்த ஷாட் மாரி இருந்தது. பயங்கரமா கண்டிப்பா அது ஒரு பெரிய லீக்குள்ள அண்ணன் என்டர் ஆயிட்டாரு. இன்னும் பெரிய பெரிய லீக்குள்ள என்டர் ஆவாருங்கிறது வந்து டவுட்டே இல்ல. அவங்கள இன்ஸ்பிரேஷனா வச்சு நம்மளும் எவ்வளோ தூரம் இந்த மாரி பெரிய லீக்குள்ள உங்களோட என்ட்ரிக்காகவும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அது இன்னும் பல சீக்கிரம் வருஷங்கள் இருக்கு அவர் மாரி. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அடுத்து ஒரு பட வெற்றியோட நம்ம இன்டர்வியூல மீட் பண்ணுவோம். கண்டிப்பா. தேங்க்யூண்ணா. நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் நெறைய உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஸோ அடுத்து அப்புறம் வெற்றியோடவே திரும்ப கன்டின்யூ பண்ணுங்க. 2025 எப்படி ஆரம்பிச்சிருக்கோ அதே மாதிரி கொண்டு போங்க. ஸோ கண்டிப்பா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க் யூ ஸோ மச்.